இப்போ நான் என்ன எடுத்துட்டேன், ஸ்மாலஸ்ட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். ஸோ எங்க இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜுக்கும் அவுட் சைடு இருக்கும். ஸோ எந்த டிஸ்டன்ஸ்ல எக்ஸ், பிகாஸ் இது ஸ்மாலஸ்ட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், இதுல இருந்து வெளியே இருக்கும், இதுக்கு பக்கமா இருக்கும். இதனால எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஆக்சலரேஷன் EQ divided by what is value is m. So now this is what is the effective acceleration, okay, because of the electric field. Time period என்ன ஆகும், ஏன்னா charge is only on the surface. What is the electric charge inside the surface? Charge ஓட value inside என்னவா இருக்கும், q is equal to 0 இருக்கும். Okay, so metal sphere நாலும் hollow sphere நாலும் conductive sphere நாலும் same தான். So that வணக்கம் பசங்களா, நான் உங்கள் சிவகுமார், physics teacher. Last classல we discussed that 12th எந்த அளவுக்கு மேத்தமெட்டிக்கல் பார்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சார்ஜ் அண்ட் ஃபீல்டு தான் பார்க்க போறோம். இட் இஸ் a very important topic. இதுக்கப்புறம் வர லெக்சர் நீங்க கண்டினியூஸா மிஸ் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால 150+ ஸ்கோர் பண்ண முடியும் பிசிக்ஸ்ல. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் தட் டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் சாப்டர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம் இதுல. ஸோ என்னது, சார்ஜ் அண்ட் ஃபீல்ட். இப்போ த மெட்டீரியல் பார்ட்டிகல் கன்சிஸ்ட் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல். இந்த சார்ஜ் பார்ட்டிகல் ரெஸ்ட்ல இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணும், ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகும்போது எப்படி பிஹேவ் பண்ணும், அண்ட் ஆக்சலரேட் ஆகும்போது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளோட 12th சாப்டர்ல இருக்க ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாவே நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். இப்போ சார்ஜ் பார்ட்டிகல் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதை சுத்தியும் ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகும் இல்லையா, இதை சுத்தியும் ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஃபீல்டு என்ன சொல்லலாம், we can say it is a rest சார்ஜ்னு சொல்லிட்டோம். ரெஸ்ட்ல இருக்கனால we can say it is a எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டை நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு சார்ஜ் வைக்கும் போது அந்த சார்ஜ் மேல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஃபோர்ஸ்ல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணலாம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணலாம். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்கு ஜென்ரலி டு கால்குலேட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட தான் என்னோட டார்கெட்டா நான் எடுத்துப்பேன் ஃபர்ஸ்ட் லெசன்ல. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்றதுக்கு ரெண்டு நாம யூஸ் பண்றோம். ஒன்று என்ன அப்படின்னா கூலம்பிக் ஃபோர்ஸ் லாவை நாம யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, எப்படின்னா the force by charge னு எடுத்துட்டேன் அப்படின்னா we can calculate electric field. Okay, it is the first method to calculate electric field. Okay, second method என்ன அப்படின்னா Gauss law யூஸ் பண்ணி நாம கால்குலேட் பண்ணுவோம். Gauss lawங்கிறது என்ன சொல்லலாம், integral over E dot ds is equal to what, q enclosed by epsilon. So இந்த ரெண்டு ஐடியாவை நாம யூஸ் பண்ணி தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணுவோம். அதுக்காக தான் கூலம்பிக் ஃபோர்ஸ் லாவும் Gauss லாவும் நாம படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்ல we are going to discuss எப்படி நான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணலாம்னு டிஸ்கஷன் பண்ணுவோம். செகண்ட் லெசன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால the பொட்டன்ஷியல் கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னா நாம கெப்பாசிட்டன்ஸ் செகண்ட் லெசன்லாம் பார்ப்போம். தேர்ட் லெசன்ல இப்போ பார்ட்டிகல் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், பார்ட்டிகல் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, இட் வில் ப்ரொடியூஸ் வாட், எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா ஆக்சலரேஷன் இருக்காது. ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, இட் வில் ப்ரொடியூஸ் த எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, அது தேர்ட் சாப்டர்ல நம்ம படிப்போம். அண்ட் ஃபோர்த் சாப்டர்ல இந்த கரண்ட்னால என்னெல்லாம் எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறது படிப்போம். அதுல வெரி இம்பார்ட்டன்ட் எஃபெக்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த சேம் சார்ஜ் பார்ட்டிகல் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இல்லாம வேரியபிள் வெலாசிட்டி டைமை பொறுத்து வேரியபிள் ஆச்சு அப்படின்னா எதை ப்ரொடியூஸ் பண்ணும், ஸோ வில் ப்ரொடியூஸ் தட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ நாம ஃபைனலா எண்ட் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது ஃபர்ஸ்ட் வால்யூம்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை படிப்போம். ஓகே, ஸோ ஆக்சலரேட்டட் சார்ஜ் பார்ட்டிகல் வில் ப்ரொடியூஸ் வாட் இஸ் இட், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட 12th இருக்க ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லாவே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் we will discuss that. ஸோ எப்படி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நாம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம், கூலம்ஸ் லாவை பார்ப்போம், தென் வாட் இஸ் Gauss லாவை பார்ப்போம். இதுக்கெல்லாம் மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னா சார்ஜ். ஸோ ஃபர்ஸ்ட் we will study that properties of charge பத்தி நாம படிக்கலாம். Then we will discuss that how to calculate Coulombic force, how to apply that Gauss law. We will discuss one by one. Okay, so we'll start with this property of charge நாம பார்க்க போறோம். So property of charge நான் எடுத்துட்டேன்னா, because the property of charge, because it is a மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி தான் என்ன சொல்லலாம், we can say it is a charge and represent பண்ணலாம். ரெண்டு சார்ஜ் இருக்கு, ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்னு நெகட்டிவ் சார்ஜ். இப்போ மெட்டீரியல் நான் எடுத்துட்டேன், மெட்டீரியல் இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணேன்னு வச்சுக்குவேன், அங்க என்னவா இருக்கும், எலக்ட்ரான் டிஃபிஷியன்சியா இருக்கும்.
எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா ஸோ நாம எதை என்ன சொல்லலாம், திஸ் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரான் இஸ் ரிமூவ்ட், ஸோ பாடி என்ன சொல்லலாம், இட் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்னு சொல்லலாம். ஓகே, திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இதுவே எலக்ட்ரானை நான் கொடுத்தேன்னு வச்சுக்குவேன், ஸோ இஃப் இட்ஸ் எலக்ட்ரான் இஸ் கிவன் டு த சிஸ்டம் என்னவா மாறும், நெகட்டிவ் சார்ஜா மாறும். எலக்ட்ரானை எடுத்துட்டேன்னா பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் ஒரு பாடிக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா பிகாஸ் எக்ஸஸ் எலக்ட்ரான் என்னவா ஆயிரும், அந்த பாடி நெகட்டிவ் சார்ஜா மாறிடும். இஸ் இட் கிளியர்? ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வி டிஸ்கஸ் தட். நவ் ஸோ இப்போ கெயின் ஆச்சுன்னா என்ன சொல்லலாம், இட் இஸ் எலக்ட்ரான் கெயின் ஆச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ சார்ஜோட வேல்யூ என்ன சொல்லலாம், 1.6 into 10 to the power of minus 19 coulomb. The mass of the electron 9.1 into 10 to the power of minus 31 kg. Okay, two types of charge. One is a positive charge, that is a proton. Negative charge என்ன சொல்லலாம், we can say it is a electron சொல்லலாம். If it is a neutral body இருந்துச்சுன்னா number of positive charge is equal to number of negative charge இங்க இருக்கும். Okay, so this must be known clearly. Now if I take next property எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், charge ஓட இன்னொரு property, very important property of the charge. So very important property என்ன சொல்லலாம், this is what is a quantization of the charge. Quantization of the charge ன்றது என்ன சொல்லலாம் அப்படின்னா, so quantization எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், ஒரு பாடி எடுத்துட்டேன் அப்படின்னா அதுல நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, ஸோ டோட்டல் சார்ஜ் ஆஃப் த சிஸ்டம் we can calculate plus or minus n into e. This must be known clearly. என்னங்கிறது என்னவா இருக்கும், it must be integer இருக்கணும். Very important property, integer இருக்கணும். It is not a fraction value. So e ஓட வேல்யூ என்னவா இருக்கலாம், so e is equal to 1.6 into 10 to the power of minus 19 coulomb. So n must be what is that, integer value 1 2 3 இருக்கணும். Okay, and also very important thing, charge என்ன சொல்லலாம், it is a additive nature சொல்லலாம். We can add the charge. Okay, ரெண்டு proton இருந்துச்சுன்னா what is the charge of the proton, e plus e ன்னு represent பண்ணலாம், 2e இருக்கும். ரெண்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா minus e இருக்கும். மைனஸ்ங்கிறது என்னது, charge of the electron. So this is very important thing. So total charge எப்படி represent பண்ணலாம், q1 plus q2, ஒரு சிஸ்டத்தோட charge. So it is the additive nature ன்னு சொல்லலாம். Next one is that redistribution of the charges. ஸோ ரெண்டு பாடி எடுத்துட்டேன், ரெண்டு பாடியை நான் இதுல ஒரு சார்ஜ் இருக்கு இதுல ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கேன், ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ ஹையர் சார்ஜ்ல இருந்து என்ன ஆகும், லோவர் சார்ஜுக்கு சார்ஜ் என்ன ஆகும், டிரான்ஸ்ஃபரபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஃபைனலா இருக்க சார்ஜோட வேல்யூ என்ன சொல்லலாம், ஸோ q prime is equal to q1 plus q2 divided by what is it, 2ன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், ஸோ இது ஒரு சிஸ்டம் நான் எடுத்துட்டேன், இதோட சார்ஜ் qன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ திஸ் இஸ் a, another charge is q, bன்னு எடுத்துட்டேன், இதோட சார்ஜ் இல்லைன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணனா என்ன ஆகும், ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ சார்ஜ் அதிகமா இருக்கு, இங்க சார்ஜ் கம்மியா இருக்கு, சார்ஜ் ஃப்ளோ இங்க இருந்து இங்க போகும், ஹையர் டு லோவர் போகும். ஸோ என்னவா கிடைச்சிடும், ஸோ q plus 0 divided by 2 என்னவா இருக்கும், q by 2. அப்படின்னா இதுல எவ்வளவு சார்ஜ் இருக்கும், q by 2, இதுல எவ்வளவு சார்ஜ் இருக்கும், q by 2. பட் டோட்டல் சிஸ்டம் இங்க பாருங்க, இதுல q by 2 இதுல q by 2 ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், இனிஷியலா இருக்க சார்ஜ் நமக்கு கிடைச்சிரும். இதுதான் என்ன சொல்லலாம், கன்சர்வேஷன் ஆஃப் த சார்ஜ் சொல்லலாம். ஓகே, சோ ஹையர் சார்ஜ்ல இருந்து லோவர் சார்ஜ் போகும், பட் ஃபைனலா ஆட் பண்ணா டோட்டல் சார்ஜ் என்னவா இருக்கும், இனிஷியலா இருந்த சார்ஜுக்கு ஈக்குவலா இருக்கும். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஹேவ் டு நோ கிளியர்லி. சோ இங்க எடுத்துட்டேன் அப்படின்னா சார்ஜ் என்ன சொல்லலாம், டிரான்ஸ்ஃபரபிள். சோ இங்க சார்ஜ்னு எடுத்துட்டேன், இது ஒரு பாடின்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த பாடியில இருந்து நான் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எலக்ட்ரான் இஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துட்டேன்னா என்ன ஆகும், பாடி பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும் பிகாஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி. நவ் சோ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன், மாஸ் ஆஃப் த சிஸ்டம் என்ன ஆயிருக்கும், டிக்ரீஸ் ஆயிருக்கும். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா the charge of the body என்னவா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும், மாஸ் என்ன இருக்கும், டிக்ரீஸ் ஆயிருக்கும். இதுவே நான் எலக்ட்ரானை கொடுத்துட்டேன், ஒரு பாடிக்கு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்குவேன், அந்த பாடி என்ன இருக்கும், எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கும். So more number of electron, because of that என்ன சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், மாஸ் என்ன இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும். This must be known clearly. அப்படின்னா நான் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்ணனா டிரான்ஸ்ஃபரபிள், ஸோ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னா எதர் மாஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், or else decrease ஆகும், based on that extra or else gain or loss. This very important thing, have to know clearly. Okay, so if I take this one, நான் இப்போ என்ன பண்றேன், சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரேடியஸ்ல இருக்க ஒரு ஸ்பியர்ல நான் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். என்ன ஆகும், so this is r1 initially நான் எடுத்துட்டேன், this is what is a sphere r1, அதோட சார்ஜ் என்னது, q1 எடுத்துட்டேன். இது என்னது, சார்ஜ் ரேடியஸ் r2, the corresponding charge is q2 னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். so இதை ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணேன், என்ன ஆகும், ஹையர் சார்ஜ்ல இருந்து என்ன ஆகும், லோவர் சார்ஜுக்கு சார்ஜ் ஃப்ளோ ஆகும் இல்லையா. சோ ஃபைனலி வாட் இஸ் a charge in this system,
எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா this very important thing. So total charge, initially total charge என்ன சொல்லலாம் q1 plus what is a q2, right? நான் ரெண்டையும் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் so இனிஷியலா இருக்கிற சார்ஜும் ஃபைனலா q1 dash plus q2 dash q1 dash q2 dash இருக்கிறது ஃபைனலா இருக்க சார்ஜ் ரெண்டு ஸ்பியர்லயும் என்னவா இருக்கும் ரிமைன் சேமா இருக்கும். இது என்ன சொல்லலாம் it is a conservation of the charge ன்னு சொல்லலாம். இனிஷியலி 10 கூலுமா இருக்குன்னு வெச்சுக்கோங்க, ஃபைனலா என்னவா இருக்கும் 10 கூலுமா இருக்கும்போது ஆட் பண்ணும்போது. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஓகேவா? சோ ஆஃப்டர் ரீடிஸ்ட்ரிபியூஷன் q1 dash and radius கான ரிலேஷன் q1 dash divided by q2 dash, that is equal to what? r1 divided by r2. So the charge distribution is proportional to the radius ன்னு சொல்லலாம், radius of the sphere. So இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா q1 dash எப்படி கால்குலேட் பண்ணலாம்? q1 dash is equal to r1 divided by r1 plus r2 into what is q1 plus q2. This must be known clearly, right? So இது q2 dash எப்படி define பண்ணலாம்? r2 divided by r1 plus r2 into what? q1 plus q2. So this must be known once connect பண்ணும்போது. So this is very important question. So ஏன்னா ரெண்டு கண்டக்டரை நான் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வேரி ஆகும். So that the force ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகும். This must be known clearly. So Coulomb force law தான் நாம யூஸ் பண்ணுவோம். This must be known clearly. Yes or no? So this is very important idea. Next one is that அதேதான் charge is transferable. So mass gain ஆகும், mass what is that decrease ஆகும் based on that electron கொடுத்திருக்குனா இல்லனா electron gain ஆயிருக்குனாங்கறத பேஸ் பண்ணி இருக்கும். And also what is it? Conservation. So charge is conserved for isolated system. See எந்த ஒரு இங்க பாருங்க நான் isolated system எடுத்துட்டேன். So நான் என்ன பண்ண அதை ரப் பண்ணல அரல்ஸ் கண்டக்ட் பண்ணலன்னு வெச்சுக்குவேன். So இன்னொரு கண்டக்டர் எடுத்து பக்கம் வைக்கலன்னு வெச்சுக்குவேன். அதோட சிஸ்டமோட சார்ஜ் என்னவா இருக்கும் remains constantா இருக்கும். So this must be known clearly. அதான் என்ன சொல்லலாம் conserved in isolated system. Charge is conserved. Next one is that charge is invariant. Very important thing. Invariant ஆகாது. So the charge does not depends on the speed. So நான் ஒரு பாக்ஸ்ல வெச்சு ஸ்டக்னு அந்த பாக்ஸ் மூவ் ஆகுதுன்னு அப்படின்னா சார்ஜ் என்ன இருக்குது அது does not change. Invariant. அதுல 10 கூலும் அப்படின்னா 10 கூலுமா தான் இருக்கும். Okay, so the charge is invariant. The charge depends on the speed. So this is very important property of the charge. Next one is that Coulomb force எப்படி அப்ளை பண்ணலாம்? Because once எனக்கு என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா we have to calculate electric field தான் கால்குலேட் பண்ணோம். So that's why we are starting into Coulomb force law. Coulomb force lawங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா see if I take this one two charge எடுத்தேன்னா this is what is a q1 and this is what is a q2. Okay, ரெண்டுக்கு இடையில இருக்க force of attraction or repulsion எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா the force of attraction between two charges is direct proportional to the product of the charge and inversely proportional to what is it? Square of the distance. So we can say it is a magnitude of the force எப்படி define பண்ணலாம் 1 by 4 pi epsilon naught q1 q2 divided by r square. So the epsilon naughtங்கிறது என்ன சொல்லலாம் permittivity in free space. Very important thing. See here Coulomb force லாங்கிறது எதை டிபெண்ட் ஆயிருக்கும் மீடியமே டிபெண்ட் ஆயிருக்கும். But gravitational force is independent of the medium. Very important thing. அதே மாதிரி gravitational force என்ன சொல்லலாம் it is a only attractive force. But Coulombic force என்ன சொல்லலாம் it is attractive as well as repulsive force னு சொல்லலாம். So this is very important thing. மத்தபடி நீங்க gravitational எப்படி நீங்க force calculate பண்றீங்களோ gravitational force calculate பண்றீங்களோ gravitational field calculate பண்ணுவோம் same idea தான் இங்க யூஸ் பண்ணுவோம். Okay, so this must be known clearly. So what is the epsilon naught oda value? 8.854 into 10 to the power of minus 12 Coulomb square divided by Newton into meter square. This is very important thing. In the 1 by 4 pi epsilon naught oda value என்ன சொல்லலாம்? So 9 into 10 to the power of 9 Newton meter square divided by Coulomb square. So இந்த value mindல வெச்சுங்க problem solve பண்ணும்போது ஈஸியா இருக்கும் while solving the problem. Yes or no? This is very important thing. So now we are going to calculate that this is only the magnitude. And also epsilon medium பொறுத்து இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். அப்படினா உள்ள ஒரு dielectric medium insert பண்றேன்னு வெச்சுக்கோங்க the force will vary. So force எப்படி calculate பண்ணலாம்? The force in the medium is equal to what? Force in air divided by the corresponding dielectric constant. So இதுல ஏதாவது ஒரு medium நான் வெச்சிட்டேன்னு வெச்சுக்கோங்க the force ஓட value change ஆகும். அப்படினா so free spaceல இருக்கும்போது force ஓட என்ன சொன்னா F air எடுத்துட்டேன். மீடியமா இருக்கும்போது என்ன இருக்கும்? Force ஓட value because it is inversely proportional to K. K ஓட வேல்யூ அதிகமாக force ஓட வேல்யூ என்ன ஆகும் கம்மியாகும். That must be known clearly. K ங்கிறது என்ன சொல்லலாம் it is a dielectric constant சொல்லலாம். Epsilon naught ஓட வேல்யூ என்ன சொல்லலாம் epsilon naught into what is it epsilon r ன்னு சொல்லலாம். So the epsilon r ங்கிறது என்ன சொல்லலாம் relative permittivity ன்னு சொல்லலாம்.
ஓகே, எப்சிலான்ங்கிறது பர்மிட்டிவிட்டி சொல்லலாம் ஜெனரலி. எஸ் ஆர் எப்சிலான் நாட்டுங்கிறது என்ன சொல்லலாம்? It is a permittivity in free space ன்னு represent பண்ணலாம். This must be known clearly. So this is what is a magnitude represent பண்றோம். எப்படி direction எப்படி represent பண்ணலாம்? Force ஓட direction. So very very important. Force ஓட direction எப்படி represent பண்ணலாம்னு பாருங்க. So this must be known. So இப்போ நான் எடுத்துட்டேன். Listen carefully. I'll start this. So இப்போ நான் எடுத்துட்டேன். So always experience charge ஓட direction தான் force direction எடுத்துக்கணும். I'll give the example. So இப்போ நான் எடுத்துட்டேன். This is my positive charge எடுத்துட்டேன். This is Q ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. Listen. So இந்த சார்ஜ்ல ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல இன்னொரு சார்ஜ் வச்சிருக்கேன். பாசிட்டிவ் Q ன்னு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. This is positive Q. நான் கொஸ்டின் பாருங்க. ரெப்ரசென்ட் பண்றேன். ஸ்மால் Q இது கேபிட்டல் Q, இது ஸ்மால் Q. So இப்போ கொஸ்டின் பாருங்க. இந்த சார்ஜ் இது மேல எக்ஸார்ட் பண்ற ஃபோர்ஸை கால்குலேட் பண்றேன். அப்ப நான் எது எக்ஸார்ட் பண்ணுது? Q எக்ஸார்ட் பண்ணுது. எக்ஸார்ட். So small q என்ன இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு எடுத்து. ஓகேவா? So எது எக்ஸார்ட் பண்ணுதோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அந்த சார்ஜ் தான் நாம மூவ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். அப்படின்னா இது எக்ஸார்ட் பண்றதுனால இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது என்ன பண்ணணும்? நான் மூவ் பண்ணணும். ஸோ நான் எப்படி என்ன பண்றேன்? இப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதை மூவ் பண்றேன். அதாவது இது ஃபிக்ஸ்டு. இப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? பிகாஸ் ஆஃப் இது பாசிட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ் பக்கம் கொண்டு வர என்ன ஆகும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எந்த டைரக்ஷன்ல? இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மால் q டியூ டு வாட்? கேபிட்டல் Q இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இது புரிஞ்சுதா? ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்மால் q டியூ டு வாட்? கேபிட்டல் Q. இது புரிஞ்சுதா? இதுவே நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, see Q எக்ஸார்ட் பண்ணதுன்னு வச்சுக்கேன். ஸ்மால் Q எக்ஸார்ட் பண்ணுது. ஸோ கேபிட்டல் Q எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டேன். இப்போ நான் எதை ஃபிக்ஸ் பண்ணணும்? ஸ்மால் Qவை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கேபிட்டல் Qவை மூவ் பண்ணணும். ஸோ எப்படி எடுக்கிற பாருங்க. திஸ் இஸ் பாசிட்டிவ் Q. திஸ் இஸ் வாட் இஸ் இட்? பாசிட்டிவ் ஸ்மால் Q. இப்போ எது ஃபிக்ஸ் பண்ணுது? எது எக்ஸார்ட் பண்ணுதோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதோ அதை மூவ் பண்ணணும். ஸோ நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரைட்? இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன பண்றேன்? மூவ் பண்றேன். இதை பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகும்? டியூ டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இந்த சார்ஜ் எப்படி மூவ் ஆகும்? இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஸோ எந்த சார்ஜ்னு பார்த்துக்கேன். The force experience capital Q due to small q இந்த டைரக்ஷன்ல இருக்கும். புரியுதா? So force experience small q due to capital Q. Force experience capital Q due to small q. So this must be known clearly. Direction mindல தெரிஞ்சுக்க. So try to understand this one. If I take this is positive Q ன்னு எடுத்துட்டேன், இது negative Q ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. So small q ன்னு எடுத்துட்டேன். Understand this one clearly. Okay வா? So this is very important understanding of this problem. So mindல வச்சுக்க இது எல்லாமே. So this are the different ideas. இத மைண்ட்ல வச்சுக்க. So next one also I am going to use this one. So this must be known clearly. So இப்போ நான் எடுத்துட்டேன். Now if I start. So இப்போ பாருங்க. இப்போ நான் எடுத்துட்டேன் force experience capital Q due to small q. Force experience எந்த Q? Capital Q. அப்ப நான் எதை மூவ் பண்ணணும்? Capital Q-வை நான் மூவ் பண்ணணும். So இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்மால் q-வை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கேபிட்டல் q-வை மூவ் பண்றேன். இப்படி மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? ரெண்டும் டிஃபரண்ட் சார்ஜஸ் என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்? இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும். புரிஞ்சுதா? So this must be known clearly. இது புரிஞ்சுதா எப்படி நாம ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு? So this is very important understanding of this. Is it clear? So now we are going to calculate that. We know that direction of force நமக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. Now so இதை பேஸ் பண்ணி next classல we will discuss more problem. Don't worry about this. Okay? Now so next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈக்குவலிபிரியம் நம்ம பார்க்க போறோம். ஈக்குவலிபிரியம்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா net force on the point. அந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? net force என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். இல்லையா? So the equilibriumங்கிறது என்ன சொல்லலாம்? net force on the system என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ லைக் சார்ஜ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா this is q நான் எடுத்துட்டேன். அதோட வேல்யூ என்னது? கேபிட்டல் Q. Q2ங்கிறது என்ன எடுத்துட்டேன்? n times the capital Q. So n timesனா 3 times the Q, 4 times the Q-ஆ இருக்கும். இப்போ क्वेश्चन என்ன அப்படின்னா ஒரு சர்டன் பாயிண்ட்ல என்னவா இருக்கும்? ஈக்குவலிபிரியமா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன். this is positive charge. So positive Q, இதுவும் positive Q னா ஈக்குவலிபிரியம் எந்த இடத்துல? சென்டர் பாயிண்ட்ல ஈக்குவலிபிரியமா இருக்கும். அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதும் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். So that net force என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். So நான் இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுட்டேன்னு வச்சுப்பேன். So இந்த சார்ஜ் மேல இந்த சார்ஜ் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும்
இந்த சார்ஜ் மேல இந்த சார்ஜ் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் ஸோ த நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் 0 எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன் ஸோ இந்த ஸ்மால் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து இந்த ஈக்குவலிபிரியம் பாயிண்ட் எங்க இருக்கும் எக்ஸோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த கொஸ்டின் ஸோ எக்ஸோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் எக்ஸ்ங்கிறது இட் இஸ் அ ஸ்மால் சார்ஜ்ல இருந்தா நான் மெஷர் பண்ணணும் ஸோ திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை ரூட் ஸோ இங்க பாருங்க இது என்னோட வேல்யூ நான் எடுத்துட்டேன் ரூட் n plus 1 திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ரூட் n plus 1 ஸோ n is greater than or equal to 1 இருக்கலாம் this must be known clearly is it clear so this is very important thing what is the value of equilibrium point from the smallest charge distribution எங்க இருக்கும் x is equal to q divided sorry d இங்க r எடுத்துட்டா r divided by root under n plus 1 இருக்கும் so இந்த equilibrium point எங்க இருக்கும் அப்படினா this is very important thing in between the charge இருக்கும் அப்படினா அங்க பாருங்க ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கும் equilibrium point எப்போ அப்படினா two light charge இருக்கும்போது this must be known clearly மாத்தி எழுதி வச்சிராதீங்க இதுவே unlike charge இருக்கு பாசிட்டிவ் and நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க பாசிட்டிவ் and நெகட்டிவ் சார்ஜ் சோ இப்போ equilibrium point எங்க இருக்கும் அப்படினா this very important outside the charge distribution இருக்கும் example this is nothing but q நான் எடுத்துட்டேன் this is negative q n time q எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க இந்த distance r னா சோ இப்போ நான் என்ன எடுத்துட்டேன் smallest charge distributionல இருந்து அந்த distance எடுக்கிறேன் சோ எங்க இருக்கும் அப்படினா இந்த ரெண்டு சார்ஜுக்கும் outside இருக்கும் சோ எந்த distanceல x because it is smallest charge distribution இதுல இருந்து வெளிய இருக்கும் இதுக்கு பக்கமா இருக்கும் அது மைண்ட்ல வெச்சுக்க அதோட வேல்யூ என்ன சொல்லலாம் so r divided by root under n minus 1 in the distance in the x value what is the value is that x is equal to r divided by root under n minus 1 this very important thing எங்க இருக்கும் outside the system இருக்கும் this must be known clearly இத பேஸ் பண்ணி we will discuss problem don't worry now it is a charge of the pendulum ரெண்டு சார்ஜ் நான் கொடுத்துட்டேங்க சோ ரெண்டு சார்ஜ் இதுல கட்டி இருக்கேன் கயிறுல கட்டி தொங்க விட்டுருக்கேன்னு வெச்சுப்பேன் if there is no charge என்ன இருக்கும் ஒட்டிட்டு இருக்கும் இப்போ ரெண்டும் பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும்போது என்ன ஆகும் ரிப்பல்சிவ் ஆகும் இப்போ क्वेश्चन என்ன அப்படினா ஆங்கிள் நாம கால்குலேட் பண்ணோம் if the angles are different angle எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன் if the angles are different this must be known clearly if angles are different எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன் I'm taking this angles are different எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன் and also I'm taking the mass also different இந்த சார்ஜோட மாஸ் m1 அதோட சார்ஜ் q1 எடுத்துட்டேன் அதனால corresponding angle theta1 okay so இந்த சார்ஜோட வேல்யூ q2 அதோட மாஸ் m2 ன்னு எடுத்துட்டேன் பட் இதுக்கு இடையில என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கும் because இது செப்பரேட் ஆயிருக்கு because of due to both are what is same சார்ஜா இருக்கும்போது செப்பரேட் ஆயிருக்கு ரைட் சோ இப்போ என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும் இங்க t2 ஆக்ட் ஆகும் டென்ஷன் இங்க t1 ஆக்ட் ஆகும் இல்லையா சோ now if we take this one இப்போ நான் ஆங்கிளை கால்குலேட் பண்றேன் அதுக்காக நான் என்ன பண்றேன் ரிசால்வ் பண்றேன் இந்த டென்ஷன் ஃபோர்ஸை நான் ரிசால்வ் பண்றேன் இது theta1 னா இது என்னவா இருக்கும் theta1 so இதனால t1 cos theta1 இது என்ன சொல்லலாம் t1 sin theta1 சொல்லலாம் அப்பனா t1 sin theta1 உம் f1 என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் அதே மாதிரி t1 cos theta1 and m1g என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் so we can say it is a t1 sin theta1 divided by t2 sin theta sorry t1 sin cos theta1 is equal to what fe divided by mg அப்பனா tan theta ஏனா tan so இது கேன்சல் ஆயிரும் it is cancelled sin theta1 by cos theta1 it is a tan theta என்ன சொல்லலாம் kq1 q2 divided by r square so r ங்கிறது என்ன இந்த சார்ஜோட செப்பரேஷன் ரைட் சோ என்ன சொல்லலாம் r square m1g ன்னு சொல்லலாம் இதே மாதிரி இங்க t2 நான் கால்குலேட் பண்றேன் என்ன கிடைச்சிரும் tan theta 2 k into q1 q2 divided by r square m2g ன்னு சொல்லலாம் so இங்க பாருங்க if I take the ratio tan theta 1 divided by tan theta 2 this very important result so என்ன சொல்லலாம் it is independent of the charge so it is independent of the charge it is depends only the mass understand this one இப்ப ரெண்டு மாஸ் ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா இந்த angle என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் this very important thing so the last question is that if the masses are equal angle என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் okay so the last question is that ஈக்குவலா இருக்கும்போது the last question if charge dissipation என்னவா இருக்கும் அப்படினால question கேட்கலாம் you must we'll discuss the problem based on that okay and also second condition எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன் இப்ப ரெண்டு சார்ஜ் என்ன பண்ணிட்டேன் அப்படினா ஒரு லிக்விடுக்குள்ள இம்மர்ஸ் பண்ணிட்டேன் சோ லிக்விடுக்குள்ள இம்மர்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் ஏனா சோ நான் லிக்விடுக்குள்ள இம்மர்ஸ் பண்ணிட்டேன்னு வெச்சுப்பேன் சோ ரெண்டு பெண்டலம் எடுத்துட்டேன் லிக்விடுக்குள்ள இம்மர்ஸ் பண்ணிட்டேன் என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும் because இதுக்கடையில கூலம்பிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் weight in the direction ஆக்ட் ஆகும் tension in the direction ஆக்ட் ஆகும் and also what is the buoyant force ஆக்ட் ஆகும் so that buoyant force எக்ஸ்ட்ராவா ஆக்ட் ஆயிருக்கனால so என்ன ஆகும் so the force ஓட ரிலேஷன் மாறும் இப்ப क्वेश्चन என்ன அப்படினா இதல இருந்து என்ன क्वेश्चन கேட்பாங்க what is the dielectric constant ங்கறது ஒரு क्वेश्चन கேட்பாங்க
Okay, if the theta are equal, what is the value of dielectric constant? Question கேட்பாங்க. So this must be known. Dielectric constant எப்படி கால்குலேட் பண்ணலாம்? Rho divided by rho minus sigma. Rhoங்கிறது என்ன சொல்லலாம்? Density of the material. Sigmaங்கிறது என்ன சொல்லலாம்? Density of the liquid. டைரக்டா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க அப்படினா you will get the answer. So this is very important. Dielectric constant என்ன சொல்லலாம்? Density of the liquid, sorry, density of the material divided by density of the material minus density of the liquid. So if it is a theta, both are equal. இதுலனா ஏர்ல வச்சிருக்க தீட்டாவும் ரெண்டு இமர்ஸ் பண்ணிருக்க இடையில இருக்க தீட்டாவும் என்னவா இருக்கும்? So ஈக்குவலா இருக்கும். ஈக்குவலா இருக்கும்போது this is a condition to calculate dielectric constant value. So this must be known clearly. So இது புரிஞ்சுதா? This very important. Next என்ன பார்க்க போறோம் அப்படினா electric field. Force ஓட வேல்யூ தெரிஞ்சுச்சுனா electric field கால்குலேட் பண்ணலாம். எப்படினா the force by chargeங்கிறது என்ன சொல்லலாம்? Electric field represent பண்ணலாம். Okay, the force experienced by unit positive charge என்ன சொல்லலாம்? Electric field சொல்லலாம். or electric field intensity நாம represent பண்ணலாம். So what is the electric field intensity or relation? பாருங்க பார்க்கலாம். SI யூனிட்ங்கிறது என்ன சொல்லலாம்? Newton per coulomb. Electric field intensity what is it? Newton per coulomb or else what? Volt per meter define பண்ணலாம். Okay, so due to unit positive charge நால what is the electric field? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So mind வெச்சுக்க electric field கால்குலேட் பண்ணனும் அப்படினா நான் டெஸ்ட் சார்ஜ் வைக்கணும். Example I will start with this. So இங்க ஒரு சார்ஜ் வச்சிட்டேன் அப்படினு வெச்சுக்க. இத சுத்தியும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும் இல்லையா? சோ நான் என்ன பண்றேன், இந்த rங்கிற டிஸ்டன்ஸ்ல எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணலாம்னா எங்க கால்குலேட் பண்ணணுமோ மைண்ட்ல வெச்சுக்க, எங்க கால்குலேட் பண்ணணுமோ அங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கணும். அதுதான் என்ன சொல்லலாம், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன சொல்லலாம், டெஸ்ட் சார்ஜ் சொல்லலாம். இந்த பாசிட்டிவ் சார்ஜ், இந்த டெஸ்ட் சார்ஜ் does not produce any electric field. சோ இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ்னு சொல்லலாம். ஓகே, சோ இந்த டெஸ்ட் சார்ஜ் தான் என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும் எல்லா இடத்துக்கும். இந்த எக்ஸாக்ட் பண்ற சார்ஜ் அப்படியே தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படின்னா இந்த சார்ஜ் மேல இந்த சார்ஜ், இந்த கேபிட்டல் Q எக்ஸாக்ட் பண்ற ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணணும். டிவைடட் பை கரஸ்பாண்டிங் திஸ் டெஸ்ட் சார்ஜ் போடும்போது என்ன கிடைச்சிரும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கிடைச்சிரும். What is value of electric field? KQ divided by R square. Yes or no, getting me point? So electric field is inversely proportional to R square. So that என்ன கிடைச்சிரும், எனக்கு nature. So rectangular hyperbola நமக்கு கிடைச்சிரும். So this must be no clear. Okay, so more than n number of electric field இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க, more than 1 இருந்துச்சு அப்படின்னா we have to take superposition principle apply பண்ணணும். Electric field E1, this is what is electric field E2. The resultant electric field என்னவா இருக்கும், which makes angle E1 க்கும் E2 க்கும் இடையில இருக்க angle theta எடுத்துட்டேனா resultant electric field எப்படி கால்குலேட் பண்ணலாம், we can apply E net is equal to root under E1 square plus E2 square plus 2 E1 E2 cos theta. So this is very important. நிறைய problem இத பேஸ் பண்ணி இருக்கும். Understand this one. Okay, electric field எடுத்துட்டேனா if I take it as a positive charge na electric field is always away from the positive charge. Positive charge ல இருந்து away from போகும். Negative charge எடுத்துட்டேன் அப்படினா electric field lines it is a towards that what is a charge. So this must be known clearly. Okay va? So understand this one clearly. One more thing is that இப்போ electric field ல ஒரு positive charge வெச்சேன் அப்படினா so என்ன ஆகும், electric field அந்த charge will experience force. என்ன force-ஆ இருக்கும், repulsive force-ஆ இருக்கும். அப்படினா along the direction of electric field என்ன ஆகும், positive charge move ஆகும். This must be known clearly. இதுவே electric field குள்ள negative charge வெச்சேன் அப்படினா because of the attractive force என்ன ஆகும், so opposite direction என்ன ஆகும், electric field க்கு opposite direction charge move ஆகும். or else negative charge it will experience electric field க்கு opposite direction ல experience ஆகும். This must be known clearly. Positive charge இருந்துச்சுனா the charge will move along the direction of electric field. It will experience force. Force இருந்துச்சுனா என்னவா இருக்கும், accelerate ஆகும். Acceleration எப்படி கால்குலேட் பண்ணலாம், so acceleration F is equal to E னு சொல்லலாமா, yes or no, because both are in same direction. Is it correct? So divided by charge. Is it correct? So இப்போ நான் எடுத்துட்டேனா force ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், so field ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம், we can calculate. So F ஓட வேல்யூ என்ன சொல்லலாம், mass into acceleration E into Q divided by what, M ன்னு நாம எடுத்துக்கலாம். சரி, M நான் எடுத்துட்டேனா என்ன கிடைச்சிரும், acceleration எடுத்துக்கும். Okay, இந்த direction acceleration along the direction of field இருக்கும். இந்த charge particle acceleration opposite to the field இருக்கும். So this must be known clearly. Okay, so next one is that. Yes, so இப்போ charge நான் என்ன எதுல place பண்றேன், ஒரு electric field ல place பண்றேன், என்ன ஆகும்னு பார்க்கலாம். This is very important thing. Pendulum is placed in a electric field. என்ன ஆகும், இங்க பாருங்க electric field இந்த directionல இருக்கு, upward directionல இருக்கு. இது charged pendulum நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இந்த electric field positive charge எடுத்துட்டேனா இந்த charge particle will experience force in the direction இருக்கும், upward direction. The weight will act downward direction இல்லையா.
resultant acceleration என்னவா இருக்கும்? Because time period ங்கிறது என்ன சொல்லலாம்? Time period is equal to 2 pi root under L by G. So இங்க resultant electric acceleration எடுக்கணும். Because electric fieldனால ஒரு acceleration இருக்கும். So ரெண்டு என்ன directionல இருக்கு? Opposite direction. So G downward direction minus இது என்ன சொல்லலாம்? இதனால experience ஆகிற acceleration EQ divided by what is value is M. So now this is what is the effective acceleration. Okay, because of the electric field. Time period என்ன ஆகும்? 2 pi root under L by G minus QE divided by M. So இப்போ என்ன இருக்கு? Denominator decrease ஆயிருக்கு. Time period என்ன ஆகும்? Increase ஆகும். Time period increase ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. Time period is increases. Time period increase ஆச்சுன்னா என்ன meaning? It oscillate very slowவா oscillate ஆயிட்டு இருக்கும். This must be known clearly. Next case என்ன அப்படின்னா, so along the direction of gravity electric field apply பண்ணனா, so mg will act downward direction and also force due to that என்ன ஆகும்? It will act downward direction. So அதனால acceleration both are in the direction இருக்கு, same direction இருக்கு. Resultant acceleration என்ன சொல்லலாம்? Add பண்ணணும். இங்க opposite, that's why it is a minus. இங்க என்ன பண்ணணும்? Add பண்ணணும். So what is the time period is that? So effective acceleration எப்படி calculate பண்ணலாம்? Acceleration due to gravity and electric field due to the acceleration due to electric field. அப்படினா time period எப்படி calculate பண்ணலாம்? So t is equal to 2 pi root under L divided by G plus QE divided by M. இப்போ இங்க என்ன இருக்கு? effective acceleration increase ஆயிருக்கு. effective acceleration increase ஆச்சுனா time period என்ன ஆகும்? decrease ஆகும். time period decrease ஆகுது. அதாவது one oscillation கான time period என்ன இருக்கு? decrease ஆயிருக்கு. அப்படினா இப்போ one oscillation 2 second அப்படினா இப்போ என்ன இருக்கு? decrease ஆயிருக்கு, which mean 1 secondல oscillate ஆகும். 1 second oscillation very speed oscillate ஆகும். This must be known clearly. இப்போ நான் horizontal apply பண்றேன்னு வெச்சுக்கோ electric field என்ன ஆகும்? electric field horizontal apply பண்ணும்போது QE divided by what? mg. So இங்க பாருங்க resultant நான் எடுக்கணும். So we have to take resultant acceleration எடுக்கணும். Resultant acceleration அப்படினா root under what? QE. So we can say it is at EQ divided by M the whole square plus what is a G square. So இங்க நான் எடுத்துட்டேன். எஸ் ஆனோ? இப்போ என்ன இருக்கு? denominator increases. denominator increase ஆகும்போது time period என்ன ஆகும்? decrease ஆகும். time period decrease ஆச்சுனோம் இந்த கேஸ்ல என்னவா இருக்கும்? Yes, speed will increases. Don't forget this one. Very important idea. Yes or no? Next one is that. இதுவே electric field குள்ள இனிஷியலா என்ன அப்படின்னா pendulum just move ஆயிட்டே இருக்கு இல்லையா? அதாவது fixed ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிட்டு இருக்கு? மூவ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ என்ன இருக்கு? The charge particle moving inside with velocity. vங்கிற velocityல மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்க்க போறோம். சோ இங்க பாருங்க electric field downward இருக்கு. charge particle எதுக்கு? perpendicular to the electric field travel ஆக போகுது. This must be known. What will happen this? Already we know the projectile motion நமக்கு தெரியும் இல்லையா? சோ அந்த ஐடியா தான் நான் யூஸ் பண்ண போறேன். See here, electric field downward directionல இருக்கு. அதனால acceleration எந்த directionல இருக்கும்? So EQ divided by M. So இங்க G ங்கிறது என்ன எடுத்துட்டேன்? neglected னு எடுத்துட்டேன். So only acceleration due to electric field மட்டும் தான் இருக்கு. எந்த directionல இருக்கு? downward direction. So நான் இப்போ horizontal project பண்ணனா என்ன ஆகும்? Because of the acceleration due to gravity, because of acceleration due to electric field என்ன ஆகும்? எந்த directionல மட்டும் தான் ஆக்ட் ஆயிருக்கு? downward directionல மட்டும் தான் ஆக்ட் ஆயிருக்கு. So horizontally there is no acceleration. So which mean that horizontal velocity என்னவா இருக்கும்? Remains constant. But vertical velocity என்ன ஆகும்? Increase ஆகும். ஏனா இப்போ நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இனிஷியலா vertical velocity இங்க பாருங்க ux is equal to u மட்டும் தான் இருக்கும். What about uy is equal to 0? Because என்ன பண்றேன்னா horizontal throw பண்றனால vertical velocity இருக்காது. So it is like a horizontal projectile motion இப்படி throw பண்ற மாதிரி. Right? So due to acceleration என்ன ஆகும்? Horizontal velocity increase ஆகும். At end of the point horizontal velocity remains same. Vertical velocity increase ஆகும். At end of the point horizontal velocity does not change. Vertical velocity என்ன இருக்கும்? It will produce. எதனால அப்படினா இதோட acceleration-னால. ஏனா velocity increase ஆயிட்டே வரும். இல்ல electric field push பண்ணும், so the speed என்ன ஆகும்? Increase ஆகும். So force experienced by charge value என்னவா இருக்கும்? F is equal to Q into E. So this must be known clearly. And also acceleration எப்படி calculate பண்ணலாம்? A is equal to EQ divided by M. This is very important. Velocity எப்படி calculate பண்ணலாம்? See, horizontal velocity remains same. Vertical velocity எப்படி calculate பண்ணலாம்? So this is what is the vertical velocity. Initial vertical velocity 0. Don't forget this. நிறைய நாளைக்கெல்லாம் problem solve பண்ணும்போது clear-ஆ இந்த formulas எல்லாம் நமக்கு ஐடியா வரணும். Okay, so EQ divided by M into what is a T? Yes or no? This must be no clear. அப்ப நான் இப்ப velocity எப்படி calculate பண்ணலாம்? In terms of displacement எப்படி calculate பண்ணலாம்? Very important thing. So எப்படி calculate பண்ணலாம்? Root under EQ divided by M into X னு calculate பண்ணலாம். So kinetic energy எப்படி calculate பண்ணலாம்?
because of velocity தெரிஞ்சிருச்சு, vertical velocity தெரிஞ்சிருச்சு. So along the direction vertical velocity kinetic energy நான் calculate பண்றேன். What is value? E square, sorry, q square e square t square divided by what is it? 2m. Q square e square t square divided by 2m. Then resultant value என்ன வரும்? Horizontal velocity and also vertical velocity. Horizontal velocity remains same. So v square னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. Plus so vertical velocity e q divided by m into t the whole square. Right? So this must be known clearly. So நிறைய problem இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி questions எல்லாம் very very important for a NEET exam, NEET 2026. Don't forget this. Okay. So this is very important thing. Electric field ஒரு positive charge வச்சுட்டேன் அப்படின்னா, so இந்த positive charge மேல என்ன ஆகும்? Force is along the direction of field. So acceleration எப்படி calculate பண்ணலாம்? A is equal to EQ by M. இதே negative charge வச்சுட்டேன் அப்படின்னா, force is opposite direction of field. ஏன்னா attract ஆகும். So EQ divided by M. So acceleration opposite to the electric field. Don't forget this. Okay. So next one is that. Next one is important for the electric field. So this is very important. And important for electric field. So point charge நால electric field என்னவா இருக்கும்? So KQ divided by R square. So என்ன நேச்சர்ல இருக்கும்? It is a rectangular hyperbola. So this is very important thing. And also metal sphere. Metal sphere நாலும் hollow sphere நாலும் same தான். So or else conducting sphere நாலும் same தான். ஏன்னா charge is only on the surface. What is the electric charge inside the surface? Charge or value inside என்னவா இருக்கும்? Q is equal to 0 இருக்கும். Okay. So metal sphere நாலும் hollow sphere நாலும் conducting sphere நாலும் same தான். So electric field inside என்னவா இருக்கும்? This is very important. There is no charge electric field inside என்னவா இருக்கும்? Inside the conductor there is no charge electric field inside என்னவா இருக்கும்? 0 வா இருக்கும். On the surface ல என்னவா இருக்கும்? On the surface KQ by radius of that surface, radius of the sphere, KQ by R square. Outside என்னவா இருக்கும்? KQ by நான் எங்க சார்ஜ் அதாவது எங்க ஃபீல்ட் கால்குலேட் பண்றோமோ அந்த டிஸ்டன்ஸ் அத மைண்ட்ல வெச்சுக்க. So what is the insideங்கிறது 0, on the surfaceங்கிறது KQ by R square, radius of the sphere. Outer surfaceங்கிறது outer surfaceல அதாவது இங்க நான் கால்குலேட் பண்ணனும்னு வெச்சுக்கேன். இது என்ன சொல்லிட்டேன் 1 மீட்டர்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இங்க 2 மீட்டர்ல நான் கால்குலேட் பண்ணா இந்த ரேடியஸ் தான் நான் எடுக்கணும். KQ by R square. So this very important thing. So electric field ஓட கிராஃப் பாருங்க. Inside there is no electric field. Electric field எங்க தான் ஸ்டார்ட் ஆகும்? On the surface ல ஸ்டார்ட் ஆகும். On the surface ல ஒரு constant value is equal to KQ divided by R square. அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? Inversely proportional to R square. So இந்த நேச்சர் கிடைச்சிரும். So இந்த இடத்துல இங்க பாருங்க இதுல எதுமே வராது. Is it clear? So this must be known clearly. Okay. So now it is at non-conducting sphere நாலும் solid sphere நாலும் okay same தான். Non-conducting sphere சொல்லும்போது inside very important thing inside என்னவா இருக்கும்? KQ divided by small r divided by capital R cube. R ங்கிறது radius of the sphere, capital R ங்கிறது. So mindல வெச்சுக்க. So very important thing, don't forget this. So what is value? KQ R divided by capital R cube. டைரக்டா क्वेश्चन கேட்கலாம். இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் இது 2 மீட்டர்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். 1 மீட்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும் அப்படின்னு வெச்சுக்கேன். So small r ஓட வேல்யூ என்னது? 1 மீட்டர். not centimeter, 1 மீட்டர். Okay, capital R ஓட வேல்யூ என்னது? 2 மீட்டர். So இங்க பாருங்க இன்சைடு கால்குலேட் பண்ணா இந்த ஸ்மால் ஆர்ங்கிறது 1 மீட்டர். அத மைண்ட்ல வெச்சுக்கங்க. கேபிட்டல் ஆர்ங்கிறது 2 மீட்டர். ஆன் தி சர்ஃபேஸ்ல என்னவா இருக்கும்? KQ by capital R square. It is like a 2 meter, this meter. Outside சொல்லும்போது outside நான் எடுத்துட்டேன். இது outside என்னவா இருக்கும்? 4 மீட்டர்ல எனக்கு வேணும் அப்படினா so இந்த rங்கிறது தான் அந்த 4 மீட்டர். KQ divided by small r square. Don't forget this. So on the surfaceல என்ன இருக்கும்? KQ by capital R square. Outside the surface KQ divided by small r square. Inside surface KQR divided by R cube. This must be known clearly. அப்ப என்ன சொல்லலாம்? Inside the surface is directly proportional to R. R ஓட வேல்யூ அதிகமாக என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதிகமாகும். எது வரைக்கும்? So on the surface வரைக்கும் அதிகமாகும். Once on the surface அப்புறம் என்ன ஆகும்? கீழே கம்மியாகும். So rectangular hyperbola. So this must be known clearly. இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கங்க. மாத்தி போட்றாதீங்க, தப்பாயிரும். ஈஸியான क्वेश्चन எல்லாம் மிஸ்டேக் பண்ணவே கூடாது. ஓகே. So next one is that conducting sheet ஓட வேல்யூ. conducting sheet என்னதுன்னா conducting sheetனா சார்ஜ் எதுல மட்டும் தான் இருக்கும்? only on the surfaceல மட்டும் தான் இருக்கும். So சிக்மாங்கிறது என்ன சொல்லலாம்? surface charge density எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? sigma divided by epsilon naught. Very important thing. Is it clear? Next one is a non-conducting sheet இருந்துச்சு அப்படினா சார்ஜ் எதுல இருக்கும்? only inside மட்டும் தான் இருக்கும். So this very important thing, what is value? Sigma divided by 2 epsilon naught. Non-conducting sheet sigma divided by 2 epsilon naught. Conducting sheet sigma by epsilon naught. This is very important understanding of this. And also is independent of the distance. இங்க பாருங்க ஷீட் எடுத்துட்டேன். நீங்க rங்கிற டிஸ்டன்ஸ்ல கால்குலேட் பண்ணாலும் 2rங்கிற டிஸ்டன்ஸ்ல கால்குலேட் பண்ணாலும் what is the formula is that?
sigma divided by 2 epsilon naught, non-conducting sheet. So remain, and also what's conducting sheet? Same idea. So இதை மைண்ட்ல வச்சுக்கங்க. Okay, so it is independent of the distance. Okay va? This must be known clearly. Next one is that. So important point. So இப்போ நான் எடுத்துட்டேன், இப்போ ஒரு ராட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், ராட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட கால்குலேட் பண்ண போறேன். So the electric field due to the infinite linear charge distribution. So இப்போ linear charge distribution எடுத்துட்டேன், only charge என்னவா இருக்கு, ஒரு linear ஒரு ராட்ல சார்ஜ் இருக்கும்போது we are going to calculate electric field. எங்க கால்குலேட் பண்ணலாம்? rங்கிற டிஸ்டன்ஸ்ல கால்குலேட் பண்ணலாம். So இது எதுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த perpendicular to rod இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. So in the point which makes angle theta 2, in the point which makes angle theta 1. Remind this. So எனக்கு ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். ஒன்னு என்ன அப்படின்னா, இந்த ராடுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், and also along the rod ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட், ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ராட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது இந்த ராட் எடுத்துட்டேன், இங்க கால்குலேட் பண்ணனும்னு வெச்சுக்குவேன். So இங்க ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், ஒன்னு along the dot, இன்னொன்னு perpendicular to the rod. So perpendicular to the rod என்னவா இருக்கும்? K lambda by r sin theta 1 plus sin theta 2. Perpendicular to the rod, K lambda by r cos theta 1 minus cos theta 2. Okay, this must be known clearly. Yes or no? So theta 1, theta 2, what is it? Small angle and large angle. இதுவே இன்ஃபினிட்டா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. இன்ஃபினிட்டா இருந்துச்சுன்னா, so இன்ஃபினிட்ங்கற பாருங்க இது இன்ஃபினிட்டா இருக்கும்போது தீட்டாவோட வேல்யூ என்ன ஆகும்? சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இன்ஃபினிட்னா the theta 2 approximately 90 டிகிரியா இருக்கும். theta 1 இன்ஃபினிட்டியா இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? theta 1 90 டிகிரியா இருக்கும். So 90 டிகிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணா theta 1 and theta 2 90 டிகிரினா எந்த டேர்ம் மட்டும் சர்வைவ் ஆகும்? So along the direction cancel ஆயிரும். என்ன மட்டும் தான் இருக்கும்? vertical component மட்டும் இருக்கும். என்ன வேல்யூ வரும்? 2k lambda by rங்க இருக்கும். lambdaங்கிறது என்ன சொல்லலாம்? linear charge density ன்னு சொல்லலாம். So what is the value of linear charge density? q by l ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். This must be known clearly. So infinite rod இருக்கும்போது q lambda by r ன்னு சொல்லலாம். This must be known clearly. இதுவே one end of the rod எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. If I take one end of the rod I'll write here. So understand this one end of the rod na. See here, ஒரு angle எனக்கு தெரியும். theta 1ங்கிறது இது இன்ஃபினிட்டி எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. theta 1ங்கிறது 90 டிகிரியா இருக்கும். theta 2ங்கிறது எனக்கு தெரியாது. So we can take it 0. So one end of the rod னா இதுதான் ஐடியா. ஏன்னா இந்த சைடு இல்லவே இல்லை, அதனால theta 2 0 எடுத்துட்டேன். இப்போ என்ன காம்போனன்ட் இருக்கும்? இந்த காம்போனன்ட் இருக்கும், இந்த காம்போனன்ட் இருக்கும். So don't forget this. Clear? Okay, we'll discuss this idea. Problem start பண்ணலாம். So இப்போ என்ன பண்றேன்? ராடை இப்படி பெண்ட் பண்றேன். பெண்ட் பண்ணி என்னவா இருக்கு? ஒரு சர்க்குலர் ஆர்க்கா மாறுச்சுன்னா அந்த சென்டர்ல what is the electric field value? So center electric field value எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த இடத்துல electric field. So இப்போ நான் பெண்ட் பண்ணிட்டேன். So இந்த பெண்ட் பண்ணும்போது இந்த theta நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். The angle circular, this is what is the angle, this is what is the radius எடுத்துட்டேன்னா இந்த பாயிண்ட்ல what is the electric field? This very important thing, 2k lambda by r sin theta by 2. So very important thing. So 2k lambda by r sin theta by 2. This very important. Okay, next one is that. So next என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா electric field due to circular ring நான் எடுத்துட்டேன், circular wire எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். What is the electric field at circular wire? See here, because of the symmetry, இதுல இந்த charge இப்படி attract, what will இது because of this charge இது repel ஆகும். Because of this charge இந்த directionல repel ஆகும். So that net charge என்னவா இருக்கும்? Net force என்னவா இருக்கும்? So become 0. So net force 0 ஆச்சுன்னா electric field ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். This must be known clearly. இப்போ ரிங்ல நான் ரேடியஸ் r எடுத்துட்டேன், only on the surface of the ring. So இந்த xங்கிற டிஸ்டன்ஸ்ல, அதாவது ரிங் இப்படி இருக்கு, இதுக்கு பர்பெண்டிகுலரா நான் கால்குலேட் பண்றேன். So என்ன வரும்னு பாருங்க பார்க்கலாம். So இது ஆங்கிள் நான் θ எடுத்துட்டேன்னு வெச்சுப்பேன். So இது கேபிட்டல் R, இது x எடுத்துட்டேனா இது என்ன சொல்லலாம்? ரிசல்டன்ட் வேல்யூ √x² + r². So இங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணனா இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ very important question. So what is value? 1/4πε0 qx divided by x² + r² whole power 3/2. So repeat one more time. 1/4πε0 qx divided by x² + r² whole power 3/2. நீங்க ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க, எழுதி பார்த்துட்டே இருங்க, ஃபார்முலா வந்துரும். ஃபார்முலா வந்துருச்சு அப்படின்னா டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? So understand this one clearly. Okay, so this is very important thing. அப்படின்னா இந்த when the pointல electric field maximum இருக்கும் அப்படின்னா x takes value xr is equal to plus or minus r divided by √2ங்கிற பாயிண்ட்ல, rங்கிறது ரேடியஸ், √2ங்கிற பாயிண்ட்ல electric field maximum இருக்கும், plus or minus. So positive r divided by √2 இருக்கும், and also negative r divided by √2ல என்னவா இருக்கும்? electric field maximum இருக்கும். So நமக்கு என்ன நேச்சர் கிடைக்கும்? So இந்த மாதிரி நேச்சர் நமக்கு கிடைக்கும். So at the electric field at center என்னவா இருக்கும்? 0 இருக்கும். So electric field என்ன ஆகும்?
ஸோ இன்க்ரீஸ் ஆகும் எது வரைக்கும் r/√2ங்கிற வேல்யூல இன்க்ரீஸ் ஆகும். வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ? 2k divided by 2kq divided by 3√3 r². 2kq divided by 3√3 r². இந்த பாயிண்ட்ல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் at r is equal to x is equal to r divided by √2ங்கிற பாயிண்ட்ல what is the electric field? Maximum. What is the value of electric field? 2kq divided by 3√3 r². Is it correct? So don't forget this very important idea. So very important thing. Next என்ன பார்க்க போறோம் அப்படின்னா very important idea electric flux பார்க்க போறோம். electric fluxங்கிறது என்ன அப்படின்னா நான் இப்போ ஒரு ஷீட்டை வச்சுட்டேன்னா very important thing if I place the sheet அதுக்கு முன்னாடி நம்ம electric field lineோட ப்ராப்பர்ட்டி நம்ம தெரிஞ்சுக்கலாம். Okay, so very important idea. So இப்போ நான் next எடுத்துட்டேன்னா electric fluxங்கிறது என்ன சொல்லலாம்? It is the number of field line passing through the cross section என்ன சொல்லலாம்? So electric flux ன்னு represent பண்ணலாம். Okay, so இந்த field நான் எடுத்துட்டேன். So இங்க பாருங்க இது என்னோட ஷீட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ electric field line இதுல பாஸ் ஆகி வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க. So number of electric field line passing through this cross section என்ன சொல்லலாம்? Electric flux ன்னு represent பண்ணலாம். Electric flux எப்படி represent பண்ணலாம்? Electric flux is proportional to total number of electric field line passing through the area cross section. எப்படி define பண்ணலாம்னு பாருங்க. The flux is equal to EDS ன்னு represent பண்ணலாம். E dot A. So dot product EA cos theta நமக்கு வரும். So area vectorங்கிறது என்ன அப்படின்னா இது என்னோட சர்ஃபேஸ் நான் ஏரியா வெக்டர் என்னவா இருக்கும் இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். So don't forget இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். ஏரியா வெக்டர் இஸ் பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். ஓகே, காஸ் லாங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு சார்ஜ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க this is what is charge. இதை நான் என்க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும்? இட் வில் Q by அதாவது எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா Q by epsilon naught எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். Don't forget this. If any charge is enclosed எவ்வளவு ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும்? Q by epsilon naught. So இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா it is not enclosed one. இதை நான் enclose பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. If I enclose this charge, okay, enclose this one, இந்த ஃப்ளக்ஸும் enclosed ஆயிருக்க சார்ஜ்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸும் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்லலாம்? We can say it is a Gauss law சொல்லலாம். அப்படின்னா சார்ஜ் enclose பண்ணியிருந்த ஃப்ளக்ஸும் ஓகே enclosed சார்ஜுக்குள்ள ஒரு பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த ஃப்ளக்ஸும் இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுப்பேன் இதுல ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸும் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஸோ we can say integral over E dot ds is equal to Q enclosed by epsilon naught. This is very important. If there is no charge, flux என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். This must be known clearly. Right? So next one is that flux எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். This is very important problem, flux. நான் flux எடுத்துட்டேன் அப்படின்னா no charge inside the cube. So இப்போ சார்ஜே இல்லை, இந்த சார்ஜ் இல்லை அப்படின்னா what is the flux? Because enclosed எடுத்திருக்கேன், அந்த அதுக்குள்ள சார்ஜே இல்லைன்னா flux என்னவா இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வெளியே வராது இல்லையா? So that flux is equal to 0. Flux is equal to 0. சார்ஜோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0 இருக்கும். Next one. Charge is placed at center. அப்படின்னா இந்த சார்ஜ் எடுத்துட்டேன் இங்க பிளேஸ் பண்ணிருக்கேன். How many field line will produce? Q by epsilon naught field line will produce. Right? So charge சென்டர்ல வச்சுனா Q by epsilon naught field line will produce. So independent of the location, நான் சென்டர்ல வச்சாலோ ஆர் இந்த பாயிண்ட்ல வச்சாலோ, அதாவது உள்ளதான் வைக்கிறேன். உள்ளுக்குள்ள நீங்க சென்டர்ல வச்சாலோ சென்டர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சாலோ what is value is that? Q by epsilon naught. Okay, and also this Gauss law அந்த ஃப்ளக்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா பிகாஸ் என்க்ளோஸ்ட் ஆயிருக்க தான் பார்க்கணுமே தவிர அந்த ஷேப்புங்கிறது வேண்டியதில்லை. இப்படி நான் என்க்ளோஸ் பண்ணாலும் என்னது Q by epsilon naught. ஸோ இதை எடுத்துட்டு போய் நான் இதில் போட்டு இப்படி நான் க்ளோஸ் பண்றேன், அதுவும் Q by epsilon naught. ஓகே, பிகாஸ் என்க்ளோஸ்ட் ஆயிருந்தா மட்டும்தான் எவ்வளவு இருக்கும்? Q by epsilon naught ஃபீல்ட் லைனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ எனி ஒன் ஆஃப் த சர்ஃபேஸ் எனக்கு வேணும், இந்த ஒரு சர்ஃபேஸ் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் சேர்ந்து பாருங்க, ஒரு சர்ஃபேஸ்ல ஃப்ளக்ஸ் எப்படி வேணும்? ஸோ 6 சர்ஃபேஸ் சேர்ந்தது Q by epsilon naught. எப்படின்னா 1 2 3 4 5 6 6 சர்ஃபேஸ் சேர்ந்தது Q by epsilon. ஒரு சர்ஃபேஸ் சொல்லும் போது 6 சர்ஃபேஸ் சேர்ந்தது Q by epsilon naughtனா ஒரு சர்ஃபேஸ் என்னவா இருக்கும்? Q divided by 6 epsilon naught இருக்கும். So this must be known clearly. இது புரிஞ்சுதா? ஒரு சர்ஃபேஸ்ல அதே மாதிரி சார்ஜ் இஸ் பிளேஸ்ட் அட் த ஃபேஸ். இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் எவ்வளவு ஃபீல்ட் லைன் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஃப்ளக்ஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன் பாசிங் த்ரூ த கிராஸ் செக்ஷன். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு கியூபை நான் வைக்கும் போது என்ன ஆயிரும்? இது க்ளோஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ 2 கியூப் சேர்ந்தது Q by epsilon naughtனா 2 கியூப் சேர்ந்தது Q by epsilon naught. அப்படின்னா ஒரு கியூப் சொல்லும் போது Q divided by 2 epsilon naught. That's it. Is it clear? Next one is the charge is placed at the cornerல நான் வைக்கிறேன். கார்னர்ல நான் இந்த கார்னர்ல வைக்கிறேன்னு வச்சுக்கேன். இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கியூப் வேணும்? 8 கியூப் வேணும். அப்படின்னா 8 கியூப் சேர்ந்தது Q by epsilon னா ஒரு கியூபா இருக்கும்போது Q divided by 8 epsilon naught. So this must be over. Right? So next one is that இப்போ listen, இப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க.
எதெல்லாம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்? இந்த சார்ஜ் இந்த பாயிண்ட், அதாவது இந்த சர்ஃபேஸ் கான்டாக்ட்ல இருக்கு, இந்த சர்ஃபேஸ்ல கான்டாக்ட் இருக்கு, இந்த சர்ஃபேஸ்ல கான்டாக்ட் இருக்கு. அப்படின்னா இந்த 3 சர்ஃபேஸ்ல எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறேன். இந்த 3 சர்ஃபேஸ் சேர்ந்தது என்ன சொல்லலாம்? Q divided by 8 epsilon நாட்னா ஒரு பாயிண்ட்ல என்னவா இருக்கும்? அதாவது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லும் போது என்ன இருக்கும்? Q divided by 8 epsilon naught 1/3. ஸோ டோட்டல் என்ன சொல்லலாம்? Q divided by 24 epsilon naught. அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல இருக்க ஃப்ளக்ஸ் மட்டும், அந்த சர்ஃபேஸ்ல இருக்க ஃப்ளக்ஸ் என்ன வேணும்? Q divided by 24 epsilon naught time. ஓகே, நவ் இப்போ சார்ஜ் எங்க வச்சுட்டேன் அப்படின்னா சென்டர் பாயிண்ட்ல இந்த இடத்துல வச்சுட்டேன். அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு வேணும்? மேல இல்லையா? ஸோ 4 அண்ணா வேணும். அப்படின்னா 4 சர்ஃபேஸ் சேர்ந்தது Q divided by 4 epsilon, அதாவது Q divided by 4 cube சேர்ந்தது Q divided by epsilon naught. ஒரு cube அப்படின்னா Q divided by 4 epsilon naught சொல்லலாம். எஸ் ஆனோ? இப்போ பாருங்க, திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த பாயிண்ட் எவ்வளவு பாயிண்ட் இருக்கு? இந்த லைன் இருக்கு 1 2 3 4. இந்த 4 லைன் சேர்ந்தது என்ன சொல்லலாம்? Q divided by 4 epsilon naught. இது ஒரே ஒரு லைன்ல வேணும்னா இங்க பாருங்க, 4 லைன் சேர்ந்தது Q divided by 4 epsilon naughtனா ஒரே ஒரு லைன்ல என்னவா இருக்கும்? Q divided by இந்த 4 கீழே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா Q divided by 16 epsilon naught சொல்லலாம். So this must be known clearly. So electric flux through the curved surface. இப்போ சார்ஜ் நான் சென்டர்ல பிளேஸ் பண்ணிட்டேன். What is the electric flux through the surface? Q by epsilon naught. அப்படின்னா சர்ஃபேஸ் என்ன இருக்கும்? இந்த சர்ஃபேஸ் இருக்கும், இந்த சர்ஃபேஸ் இருக்கும், இந்த கர்வ்டு சர்ஃபேஸ், 3 சர்ஃபேஸ் சேர்ந்தது Q by epsilon naught time. So effective value என்னவா இருக்கும்? கர்வ்டு சர்ஃபேஸ், அதாவது இந்த கர்வ் சர்ஃபேஸ் பிளஸ் வாட் இஸ் இந்த சர்ஃபேஸோடதும் இந்த சர்ஃபேஸோட சேர்ந்தது Q by epsilon naught time. எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா கர்வ்டு வேல்யூல என்ன கால்குலேட் பண்ணலாம்? வேல்யூ ஆஃப் த ஃப்ளக்ஸ் உங்களால கால்குலேட் பண்ண முடியும். So this must be known clearly. Yes or no? So don't forget this one. Next one is that electric dipole. Electric dipole எப்படி define பண்ணலாம்? Two equal and opposite charge separated by a small distance என்ன சொல்லலாம்? Electric dipole சொல்லலாம். Electric dipole moment always எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? Always negative to positive charge வரைக்கும் இருக்கும். So direction of electric field, the direction of electric dipole. So எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? electric dipole negative chargeல இருந்து positive charge தான் இருக்கும். So எப்படி define பண்ணலாம்? electric dipole moment Q into displacement. Okay, so this must be known clearly. So dipole moment எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? negative to positive charge இருக்கும். இப்போ electric dipole moment எப்படி வேல்யூ கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. So this is Q, this is minus 2Q, this is also what? This is what is a Q, right? இது எப்படி electric dipole moment கிரியேட் பண்ணும்? So எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. இதை நான் ரெண்டா செப்பரேட் பண்றேன். இது மைனஸ் Q, இது மைனஸ் Q. இது ரெண்டும் என்ன எதை ஃபார்ம் பண்ணும்? டைபோல் மொமெண்ட்டை ஃபார்ம் பண்ணும். இது ரெண்டும் டைபோல் மொமெண்ட்டை ஃபார்ம் பண்ணும், ரைட்? அப்ப நான் ரிசல்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இது P, இதுவும் என்னது? P இல்லையா? So because which makes angle 60 degree, resultant value என்னவா இருக்கும்? √3P இருக்கும். Because the angle is 60 equal, so √3P இருக்கும். இந்த இடத்துல பாருங்க. So இது minus 2Q, இது plus Q, இது plus Q. இது எப்படி மாறும்? minus Q மாறி இது ஒரு டைபோல் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணும், இது ஒரு டைபோல் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணும், ரைட்? ரிசல்டன்ட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? So we can go with this. ரூட் அண்டர்ல தான் போகணும். ரூட் அண்டர். So P square plus P square plus 2P cos what is it? 120. So you can solve the problem. You will get the value of dipole moment நமக்கு கிடைச்சிரும். Is it clear, right? So this is very important. Cos 120 என்ன சொல்லலாம்? Cos 90 plus theta ன்னு எடுத்துக்கலாம். 90 plus 30 ன்னு எடுக்கலாம். Then you can calculate the momentum calculate பண்ணலாம். Okay. So this is very important thing. இப்போ என்ன calculate பண்ண போறோம்னா next one is that so electric field along the direction axis of dipole dipoleல நம்ம calculate பண்ண போறோம். So இது positive charge, இது என்ன சொல்லிட்டோம்? negative charge. இந்த xங்கிற distanceல electric field எப்படி calculate பண்ணலாம்? What is value இந்த xங்கிற pointல? So 2pk divided by what? R cube. Very important. 2pk divided by R cube. இதுவே ஈக்குவட்டோரியல் வேணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஈக்குவட்டோரியல்ல, அதாவது இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஈக்குவட்டோரியல் இட்ஸ் மேக்ஸ் ஆங்கிள் 90 டிகிரி. இங்க எனக்கு வேணும் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு சொல்லும் போது இங்க பாருங்க டைபோல் மொமெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்ல தான் என்னவா இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். ஸோ தென் pk divided by R cube. So this must be known clearly. அப்படின்னா ஈக்குவட்டோரியல் லைன். So axial line is equal to என்ன சொல்லலாம்? Is double the value minus 2 times equatorial line. So this is very important relation. Direct NEET examல கேட்ட question. So இப்போ என்ன சொல்லிட்டேன்? 90 டிகிரி. இனிஷியலா பாருங்க. So இது theta is equal to 0 degree. இங்க என்ன? theta is equal to இந்த angle. Dipole moment இந்த டைரக்ஷன்ல இருக்கு. So இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் இங்க கால்குலேட் பண்றேன், இந்த டைரக்ஷன்ல கால்குலேட் பண்ணும்போது என்னவா இருக்கும்? 0 டிகிரி எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், ரைட்? So இப்போ some other angle 0 இல்லனா 90 or else 180 இல்லனா
theta ஒரு வேல்யூ 30 டிகிரி 20 or else 60 டிகிரியா இருக்கும்போது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா so very important formula kp divided by r cube root under 3 cos square theta plus 1. so இங்க பாருங்க எங்க இருந்து நான் எடுத்தனா horizontal இந்த inclined angle தான் என்ன சொல்லலாம் theta. what is the formula is that kp r cube root under 3 cos square theta plus 1. நீங்க டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க theta is equal to 0 ன்னு போடும்போது இது 1 ஆயிருமா theta is equal to 0 சொல்லும்போது 1 3 plus 1 என்ன இருக்கும் 4 root 4 என்ன சொல்லலாம் 2 என்ன கிடைச்சிரும் axis lineல கிடைச்சிரும் 90 டிகிரியா இருந்துச்சுனா என்னவா இருக்கும் kp divided by r cube. you will get the idea. okay so this must be known clearly. next one is the torque. when electric dipole moment is placed in a electric field uniform electric field so என்ன ஆகும் so ரெண்டும் என்ன ஆகும் because it is a இது positive charge it will experience force in this direction negative charge இது attract ஆகும். so that net force on the system என்னவா இருக்கும் 0 net force on the system becomes 0 net force on the system is equal to 0 but net torque on the system என்னவா இருக்கும் it is a not equal to 0. this very important thing net torque on the system is not equal to 0. நான் இங்க வைக்கும்போது என்ன ஆகும் இந்த force இந்த directionல act ஆகும் இந்த directionல இருக்கும் positive charge மேல negative charge மேல இந்த directionல இருக்கும் opposite directionல இருக்கும் equal and opposite force net force on the system 0 but இது என்ன ஆகும் rotate ஆகும் இல்லையா so rotate ஆகும்போது we can go with the torque எப்படி கால்குலேட் பண்ணலாம் so dipole momentum cross what is the electric field so எப்படி கால்குலேட் பண்ணலாம் pe sin theta னு கால்குலேட் பண்ணலாம் yes or no இப்போ theta is equal to 0 இருக்கு அப்படினா theta is equal to 0 னா what do you mean the theta is equal to 0 இது dipole moment இந்த டைரக்ஷன்ல இருக்கு electric field இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சுனா theta becomes 0 என்ன ஈக்குலிபிரியம் சொல்லலாம் stable equilibrium rotate ஆகாது okay rotate ஆகாது understand this one clearly. இதுவே 90 டிகிரியா இருக்குன்னு வெச்சுமே electric field இந்த டைரக்ஷன்ல இருக்கு dipole moment இந்த டைரக்ஷன்ல இருந்தனா 90 டிகிரி so என்ன சொல்லலாம் net force on the system 0 in the case but net torque on the system என்னது not equal to 0. so இது என்ன equilibrium சொல்லலாம் translation equilibrium but என்ன இருக்கு equilibrium இருக்குது rotational equilibrium இருக்காது. so this must be known clearly. yes or no so இதுவே opposite இருந்துச்சுன்னு வெச்சுக்கலாம் என்ன ஆகும் it is an unstable equilibrium so force இருக்கும் torque இருக்கும். so this must be known clearly. yes or no next one is that so it electric field இப்போ நான் என்ன எடுத்துட்டேன் electric field வைக்கும்போது என்ன ஆகும் இது rotate ஆயிருச்சு இல்லையா again நான் மறுபடியும் அந்த பொசிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படினா சிம்பிளா கொண்டு வர முடியாது ஏனா electric field if I take so இப்ப பாருங்க electric field இந்த டைரக்ஷன்ல இருக்கு so dipole moment இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு வெச்சுப்பேன் so this is what is negative charge இது positive charge so இப்போ நான் இப்படி கொண்டு வரணும் அப்படினா it is not possible ஏனா இது ரிப்பல் பண்ணும் ரிப்பலுக்கு against தான் நான் வர்க் பண்ணனும் இல்லையா I have to do against the electric field and the electric field அத work done எதுவா ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படினா electric potential ஸ்டோர் ஆயிருக்கும் okay அந்த potential எப்படி டிஃபைன் பண்ணலாம் u is equal to minus p dot e னு டிஃபைன் பண்ணலாம் minus p dot e so what is it minus pe cos theta டிஃபைன் பண்ணலாம் so லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா அப்படினா pe cos theta 1 minus cos theta 2 ஓகேவா so இப்போ theta 90 டிகிரி 0 டிகிரில இருந்து 90 டிகிரிக்கு நான் மாறேன்னா what is it delta u potential change in potential என்ன நான் வர்க் பண்ணிருப்பேன் work done against the field so நான் கொடுத்த வர்க் என்ன சொல்லலாம் p into e so it is a stable equilibrium ல இருந்து unstable equilibrium நான் மாறேன் அதே மாதிரி 0 ல இருந்து 180 போனேன்னு வெச்சுக்கோங்க this is very important question don't forget this one so stable equilibrium ல இருந்து என்ன போறேன் unstable equilibrium போறேன் so நான் கொடுத்திருக்க எனர்ஜி என்னவா இருக்கும் delta u is equal to 2pe ன்னு சொல்லலாம் this very important question is have to know clearly இது புரிஞ்சுதா so this is very important understanding of this electric potential and also torque okay so we completed that revision part so இத பேஸ் பண்ணி we'll discuss the question so definitely இதுல இருந்து ஒரு क्वेश्चन சரி ரெண்டு क्वेश्चन கேட்பாங்க you must aware of that so அந்த ரெண்டு क्वेश्चन எதுல இருக்கலாம் ஒன்னு Gauss lawவா இருக்கலாம் இல்லனா force-ஆ இருக்கலாம் so this must be remember that so எல்லா ஃபார்முலாவா இத பொறுத்தளவுக்கு நீங்க கான்செப்ட்ட படிச்சதுக்கு அப்புறம் ஃபார்முலா தேல எழுதி வைங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க ஒரு டைம் அந்த ஃபார்முலாவை பாருங்க ஏனா ஃபார்முலா பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चन கேட்பாங்க இந்த இதல இருந்து so once if we know the formula we can substitute and we can get the answer புரியுதா so formula basis question இதல கேட்பாங்க so தயவு செய்து ஃபார்முலாவை கிளியரா படிச்சிருங்க தரவா NCERT ஒரு டைம் படிச்சிருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா கான்செப்சுவல் ஐடியா வரும் so definitely இதுல இருந்து எந்த क्वेश्चन வந்தாலும் you have to apply you have to attend you have to get positive mark so not a negative mark okay புரியுதா so we'll discuss next class we'll start problem based on that charge and field this class okay thank you